வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு என்ன செய்யாத, சேராத. இந்த சபைக்கு இருக்கிற இரண்டாவது முதல், அது எவனா இருந்தாலும் சரி, அவனால எவ்வளவு லாபம் வந்தாலும் பரவாயில்ல, விட்டு தள்ளு, வெட்டி தள்ளு. கர்த்தர் வழியை திறக்க வல்லவர். அல்லேலூயா. இரண்டாவது, சபையில ஒழுங்கற்று நடக்கிறவர்களோடு சேராத. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு சேராத. ஒழுங்கற்று நடக்கிறவர்களோடு என்ன செய்யாத, சேராத. மூன்றாவது, சபைக்குள்ள உபதேசத்துக்கு, இன்னைக்கு இது இன்னை பிரசங்கம் உபதேசம், உபதேசத்துக்கு செவி கொடுக்காதவனோடு சேராத. அல்லேலூயா சொல்லுங்க. நாலாவது, நம்ம சபையினுடைய உபதேசம் சபையில பிரிவினை உண்டாக்குறவனோட சேராத. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில பிரிவினை பேசி பேசி பிரிச்சு விடுறது, பேசி பேசி அத்து விடுறது. அல்லேலூயா. ஆமென். பிரிவினை உண்டாக்குறவனோடு சேராத. இரண்டு நினைவு நமக்கு வேணாம். அல்லேலூயா. ஐந்தாவது, இந்த சபையின் உபதேசம் இடரல் உண்டு பண்ணுகிறவனோடு, சொல்லுங்க, இடரல். அல்லேலூயா. 9 மணி ஆராதனை, 9:10 வந்தா கூட நீங்க மத்த விசுவாசிக்கு என்ன உண்டு பண்ணிட்டீங்க, சொல்லுங்க. 9:30 வந்தா புதிய விசுவாசிக்கு என்ன உண்டாக்குறீங்க? அந்த சிஸ்டர், அந்த பிரதரு, ஆமென், 9:30 வந்தாங்க, இன்னும் நம்ம 9 மணிக்கு வந்து உட்காந்துருக்கோம், இன்னும் இவங்கெல்லாம் 9:30 தான் வராங்க. அப்ப அந்த புதிய விசுவாசி அடுத்த வாரம் எப்படி வரும்? 10க்கு வரும். அப்ப அந்த விசுவாசிக்கு நம்ம என்ன உண்டாக்கிட்டோம்? அவர்கள் உண்டு பண்ணுகளோடு என்ன செய்யாத, சேராத. மூஞ்ச கூட பார்க்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சபையினுடைய ஆறாவது உபதேசம், அல்லேலூயா, தெய்வீகமற்ற ஒரு மனிதனோடு சேராத. ஒரு விசுவாசி முகத்தை பார்த்தா தெய்வீகம் அப்படியே தெரியும். கைதட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முகத்தை பார்த்தா தெரியும். எரிச்சல் ஆவி வெளியே நிற்கும், பொறாம ஆவி வெளியே நிற்கும், கசப்பு ஆவி அப்படியே வெளியே நிற்கும். முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆமென். தெய்வீகம் நம்ம முகத்துல என்ன வெளிப்படணும்? வாழ்க்கையில் என்னது? தெய்வீகம். தெய்வீகமற்ற ஒரு மனிதனோடு என்ன செய்யாத, சேராத. அடுத்து, இந்த சபையினுடைய ஏழாவது உபதேசம், வசனத்துக்கு முரண்டு பிடிக்கிறவர்களோடு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் எச்சரிப்பின் சத்தம் ஜெப வீட்டினுடைய உபதேசம். அல்லேலூயா.